பிரணய விலாசம் அகெயின் எட் அனதர் மூவி. ஒரு 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 முக்கோண காதல் கதையை 3 காதல் கதையை தனியா ஒன்றா வர மாதிரி இருக்கும். அதாவது பையன் அம்மா காதலை தேடி போற மாதிரி ஒரு ஸ்டோரி. ஒரு படம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அழுதேன் அப்படின்ற மாதிரி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க சந்தோஷ். நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். என்னங்க இந்த 2023 பெஸ்ட் மூவிஸ் அப்படின்ற இந்த எபிசோட்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குல்ல. ஆமாங்க, இதுதான் நம்ம ஃபைனல் எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோடா வந்து எத்தனை படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதில் எத்தனை படம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பேன். ஹையஸ்ட் க்ரோசிங் எது, எத்தனை படம் எத்தனை கோடிகள் வாங்கியிருக்கு அப்படின்றத பற்றியும் பேசியிருப்போம். செகண்ட் எபிசோடில் வந்து எனக்கு பிடித்தமான 40 படங்கள், தமிழ் படத்தில் போன வருஷம் வந்த படத்தில் 40 படங்கள் என்னென்ன, அது ஏன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதும் நான் சொல்லியிருப்பேன். நிறைய கேள்விகளாகவும் வச்சுருப்பேன். உங்களுக்கு அதுக்கெல்லாம் வந்து அந்த படம்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழை தாண்டி மற்ற லாங்குவேஜஸ். அதை நான் பார்த்துருந்தேன் மலையாளம், ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு. இந்த 4 லாங்குவேஜில் ஒரு சில படங்கள் பார்த்துருப்பேன். அந்த படத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம். ஓகேங்களா, வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடித்தமான படங்கள், இல்லை நான் பார்த்தா நல்லா இருக்கும்டா இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது படம் ஆசைப்படுறீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு படம் பார்க்க ரொம்ப பிடிக்கும், தைரியமாக பார்ப்பேன். என்னோடய ஸ்டைல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்துருந்தீங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது. தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம பார்க்கறதுக்கு என்ஜாய் பண்ணுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மலையாள படத்தை பார்க்கலாம். மலையாள படத்தில் முன்னாடி சொன்ன மாதிரி 247 படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 78 படம் நான் பார்த்துருக்கேன். மலையாள படம் வந்து இங்கே அதிகமாக வந்து இங்கே வர மாட்டேங்குது. அதாவது ஓடிடி ரிலீஸ் வந்து ஒரு சில ஓடிடி ரிலீஸஸ் இங்கே எடுக்காது. இங்கே ஒரு சில இது மட்டும்தான் எடுக்கும். நெட்ஃப்ளிக்ஸ் வரும், ப்ரைம் வரும், அதை தாண்டி எந்த படமும் வராது. இன்டு சன் டிவி அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நான் படம் பார்க்குறேன். ஸோ அதில் வர்றதை மேக்ஸிமம் பார்த்துருவேன். இன்ஃபேக்ட் எல்லாமே பார்த்துருவேன் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ மலையாள படத்துக்கு போவோமா, வாங்க போவோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு போன வீடியோலேயே சொல்லிப்பேன், என்னாலும் எண்டாலியா அப்படின்றது ஒரு படம், சுராஜ் வெஞ்சனமோடோடது. ஒரு ஒரு காமிக்கலான படம். நீங்கள் அந்த படம் அந்த சுச்சுவேஷனில் நான் பார்த்ததுனால எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்து. தனியாக வச்சு பார்த்தா என்னடா இது படம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்கும் தோணும். பட் அகெயின் நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிச்சுவேஷன் மேட்டர்ஸ். நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஒரு படம் பிடிக்கிறதுக்கும் பிடிக்காமல் போகிறதுக்கும் உண்டான காரணங்கள். நண்பகல் நேரத்து மயக்கம், இது வந்து ஒரு ஒரு தமிழ் படமாக மலையாள படமாகவே சொல்ல முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு 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 மிக்ஸ்டு படம் தான். மம்முட்டியோட படம். ஒரு ஒரு க்யூட்டான மூமெண்ட்டு அது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த படத்துலையுமே என்ன நான் போட்டு பார்ப்பேன் அந்த இடத்துல. அந்த படம் பாருங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது அப்படின்னு தோணும். டப்புன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு தோணும். என்ன நடக்குதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்த நம்ம என்ன நடந்துச்சுடா அப்படின்ற மாதிரி தோணும் அந்த படத்தில் பார்க்கும்போது. 3வது ரோமாஞ்சம் வந்து ரொம்ப ஒரு மாஸ் ஹிட்டான படம் அப்படின்னு சொல்லுவேன். ஹிட்டான படமான்னு தெரியல, பட் அந்த ஒரு மியூசிக்கும் அந்த தலையாட்டுறதும் வந்து வேற லெவல் வைரலான ஒரு விஷயம். அதுலேயுமே இந்த மாதிரி தான் நிறைய க்யூட் மூமெண்ட்ஸ் இருக்கும், நிறைய சிரிக்கிற விஷயங்கள் இருக்கும். நல்ல அழகான ஒரு ஒரு பேச்சுலர்ஸ் அந்த தங்கிட்டு இருக்க அந்த விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் படம் எங்கே போய் எடுத்து போய் எங்கே முடிக்கணும்னு தெரியாமல் நிறைய கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இருந்தது. பட் ஆரம்பம்லாம் சூப்பராக. ரேகா வந்து ஒரு அகெயின் ஒரு ஒரு கிளாசிக்கான ஒரு நார்மலான ஒரு ஒரு பிரேக்கப்பு, அதுக்குண்டான ரிவெஞ்ச் தான் படம். பட் இது வந்து வித்தியாசமாக பொண்ணுங்க சைட்லேருந்து காமிச்சிருக்காங்க. அது ஒரு சூப்பராக இருந்தது. அது அந்த ஆக்ட்ரஸ் வந்து பேர் வின்சி அலோஷியஸா, அதுதான் அவங்க பேர் நினைக்கிறேன். வேற லெவல் நடிச்சிருந்தாங்க. அவங்க சூப்பராக நடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எடுக்கிற எல்லா படமும் சூப்பராக பண்ணுறாங்க. அதனாலே அந்த படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டியர் வாப்பி, இந்த ஒரு படம் பார்க்கும்போது நான் பயங்கரமாக அழுதுட்டேன். நிறைய எங்கள் அப்பா சாயல் வந்து இந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டரான லால் நான் பார்த்தேன். ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரோஆக்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. என்ன நடக்கலாம் இப்போ எங்கள் அப்பா அப்படின்னு எடுத்தனா படிப்பு எவ்வளோ முக்கியம் எங்களுக்கு அப்படின்ட்டு எல்லா கஷ்டமும் பட்டு நிறைய விஷயங்கள். ஓகே, நம்ம அதுக்குள்ளே வர வேண்டாம், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். நல்ல ஒரு படம், சூப்பர்பான ஒரு மூவி. பிரணய விலாசம் அகெயின் எட் அனதர் மூவி. அதுலேயும் இந்த நிறைய அப்பா கேரக்டர், அப்பா சென்டிமெண்ட் அப்படின்லாம் வந்தாலும் அதில் ஒரு சூப்பர்பான அழகான ஒரு குட்டி லவ் ஸ்டோரியை வந்து பேக் ஹேண்டாக வச்சு அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது சூப்பராக இருக்கும். ஒரு 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 முக்கோண காதல் கதையை 3 காதல் கதையை தனியாக ஒன்றா வர மாதிரி இருக்கும். அதாவது பையன் அம்மா காதலை தேடி போகிற மாதிரி ஒரு ஸ்டோரி. அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், வித்தியாசமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். கியாக்கு ஒரு பிரேமம் உண்டாரணும் அப்படின்ற அந்த படம் ஒரு ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்கும்.
எனக்கு இதனால தாங்க மலையாள படம் பிடிக்கும் ரொம்பவே. வந்து ரொம்ப நார்மலா நமக்குள்ளலாம் நடக்க முடிஞ்ச ஒரு விஷயம். இது இது நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமா இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து படமா எடுப்பாங்க. அது ரொம்ப சூப்பர்பா இருக்கும். பகலும் பாதிராவும். இந்த படம் உண்மையிலே வந்து எந்த பாஷையில ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல. கிட்டத்தட்ட மலையாளத்திலயும் பார்த்துட்டேன். தமிழ்லயும் வந்தது. அப்புறம் வந்து கன்னடாவோ, தெலுங்குலயோ எதுலயுமே இந்த ஏதோ ஒரு இதுல கூட இந்த லாங்குவேஜ்ல கூட இந்த படம் வந்தது. ஒரு புதுசான அட்டெம்ப்ட். பயங்கரமான அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி இதுவா இருக்கும். பயங்கர த்ரில்லிங்கா இருக்கும். என்ன நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? கடைசியில யாருமே எதிர்பார்க்காதது ஒரு விஷயம் நடந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அந்த படத்துல. கொஞ்சம் நல்ல கிரிப்பிங்கான ஒரு ஒரு ஸ்டோரி. பூக்காலம். அ நான் இது வந்து நான் 3 அப்படியா? நான் 3ன்னு நெனைக்கிறேன். அந்த படம் சொல்லியிருப்பேன் தமிழ்ல. அதே மாதிரி ஒரு படம் இது. அதாவது வயசான 2 பேருக்கு உண்டான 80, 90 வயசுல இருக்க 2 பேருக்கு உண்டான ஒரு லவ் ஸ்டோரி. அவுங்க ஏஜ்ல இருந்து அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு லவ் ஸ்டோரிய பத்தி ஒரு சின்ன கதை அது. அது சூப்பர்பா இருக்கும். கியூட்டா இருக்கும். அ பொசசிவ்னெஸ் அந்த ஒரு ஒரு விஷயங்கள்லாம் வந்து 80 வயசுலயும் வரும் அப்படின்றது ஒரு அழகா இருக்கும் அந்த அந்த படமும். கண்டிப்பா பார்க்கணும். தாரம் தீர்த்த கூடாரம். எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. இந்த படம் ஏன் எனக்கு பிடிச்சதுன்றது. நெறைய வாட்டி நான் திரும்ப திரும்ப இது மார்க் பண்ணணுமா? வேண்டாமா? மார்க் பண்ண வேண்டாமான்னு யோசிச்சேன். ஏதோ ஒரு விஷயத்தினால இந்த படம் புடிச்சது. சத்தியமா எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. நீங்களும் அந்த படத்த போய் பாருங்க. அந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு அது என்னன்னு தோணுச்சுன்னா, கமெண்ட்ஸ்ல போடுங்க. சம்திங் ஆக்சுவலி லிட்டரலி இந்த படம் வந்து நமக்கு வந்து பிடிக்க வச்சது எனக்கு. அது ஏன்னு தெரியல. மேபி அந்த ஹீரோவோட ஆக்டிங்கா இருக்கலாம். ரொம்ப ஒரு சாதாரணமான முகம். அ ரொம்ப ஒரு நெக்ஸ்ட் டோர் பெர்சன் மாரி தோணிச்சா? என்னன்னே தெரியல. நீங்க இந்த படம் பாருங்க. படம் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. தாரம் தீர்த்த கூடாரம். ஓகேங்களா? கடின கடூரமே அந்த கடாகம். வாவ்! நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பேன். ஒரு படம் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் அழுதேன் அப்படின்ற மாரி. அந்த மாரி ஒரு படம் தான் இந்த படம். கடின கடூரமே அண்ட கதாகம். இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஓகே ஒரு நார்மலா அப்படியே போகும். அதுக்கப்புறம் அந்த கொரோனாவுல வந்து அவங்க மாட்டி, அவங்க அப்பா இறந்து அது கொண்டு வர முடியாம, அது பார்க்க முடியாம, ஐயோ! அப்பா! அது ஏன் அவ்வளோ ஃபீல் பண்ணேன்னா, நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி, எல்லா படத்துலயும் நம்மள அந்த சிச்சுவேஷன்ல போட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது ஃபீல் பண்ண முடியும். நமக்கு இன்னும் அதிகமா ஃபீல் பண்ண முடியும். இந்த படம் உண்மையிலே சூப்பர். முடிஞ்சா பாருங்க. நான் பெரிய பெரிய ஃபேன். அந்த பேசில் ஜோசப் தானே பேரு. ஆமா. பேசில் ஜோசஃபோட பெரிய ஃபேன். மின்னல் முரளியோட டைரக்டர். அவரா எடுத்தாரு அப்படின்றது இப்போ வரைக்கும் ஷாக் எனக்கு. ஹேட்ஸ் ஆஃப் பேசில். அ அப்புறம் சுலைகா மன்சிலுமே வந்து ஒரு கியூட்டான படங்க. இந்த மாரிலாம் எப்படி இதெல்லாம் வந்து எப்படி ஒரு கதையா நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்ற மாரி ஒரு 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 விஷயங்கள் இருக்கும். நீங்க மலையாள படத்துல மோஸ்ட் படமே பாருங்களேன். இது எப்படி ஒரு கதையா இவங்க எழுதியிருப்பாங்க? இது எப்படி அவங்க வந்து கதையா வந்து சொல்லியிருப்பாங்க? அப்படின்ற மாரி தோணும் நமக்கு. அகைன் ட்ரஸ்ட் ஆன் பீப்பிள். அதாவது இது வந்து எவ்வளோ வசூல் வாங்கும் அப்படின்றத தாண்டி, படம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. இது நம்மள இதுக்குள்ள கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்பி இந்த மாரி படம் எடுக்கிறது தான் மலையாள படத்தோட பலமே அப்படின்னு நான் நம்புறேன். பாச்சுவும் அற்புத விளக்கும். சத்யன் அந்திக்காடோட பையனோட படம்னு நெனைக்கிறேன் இது. அகில் சத்யன் அப்படின்னு. ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருப்பாரு. ஃபஹத் ஃபாஸ் படம் வந்து ரொம்ப கிரேட் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அந்த சத்யன் அந்திக்காட் ஸ்டைல்லயே எடுத்துட்டு பார்த்துருப்பாங்க. பட் ஏதோ ஒண்ணு மிஸ்ஸிங்காவே இருக்கும். படத்துல த்ரூ அவுட்டா. நான் இது அப்புறமும் ஏன்டா அந்த படம் நோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஒரு லைனுங்க. அதுதான் சொன்னேன்ல, படத்துல ஒரு சில படத்துல நீ படம் ஃபுல்லா கனெக்ட் ஆகலாம். ஒரு சில இடத்துல ஒரு செகண்ட் ஒரு சீன்ல கனெக்ட் ஆகலாம். இல்ல ஒரு ஒரு டயலாக்ஸ்ல கனெக்ட் ஆகலாம். அந்த மாரி இருக்குல்ல. இந்த படத்துல வந்து அந்த ஹீரோயினோட தம்பி இறந்து போயி, அதுலருந்து மீண்டு வர முடியாம தவிச்சுட்டு இருக்கிற அந்த ஹீரோயினுக்கு, அது அது சொல்ற ஒரு 2 டயலாக்ஸ் இருக்கும். ஒரு சூப்பர்பான டயலாக். நான் வந்து அத மறக்கணும்னு நெனைக்கல. நான் அதுக்குள்ளேயே வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அ அந்த டைம்ல நமக்கு அது ரொம்ப ஃபீல் சிச்சுவேஷன் தான். நான் முன்னாடியே சொன்ன மாரி சிச்சுவேஷன் தான் விஷயங்க. சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து 2018 2018 இப்படின்ற படம். ஏன் நான் சிரிக்கிறேன் அப்படின்னா, இந்த இந்த விஷயத்த இப்ப நான் சொன்னேன்னா, எங்க அண்ணன் வந்து பார்த்திருந்தான். இந்த வீடியோ அவன் பார்த்துக்கிட்டு இருந்தான்னா, கழுவி கழுவி ஊத்துவான். என்ன அப்படின்னா, இதே ஸ்டோரி கிட்டத்தட்ட இதே விஷயத்த 2016ல சென்னையில நடந்த விஷயம்.
நம்ம சென்னை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் நம்ம படம் பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நிறைய வந்து ஸ்டோரிலாம் வந்து நம்ம மைண்டில் யோசித்து மைண்டில் ரெடி பண்ணி வச்சு அதை வந்து அப்படியே எல்லா பாஷையிலையும் இந்த படம் எடுத்தால் சூப்பராக இருக்கும். நம்ம சென்னை அப்படின்ற அந்த சென்னையில் இருந்த ஒரு 5 பேரோட இல்லை 10 பேரோட கதையாக எடுத்தால் எப்படி இருக்கும், அன்னைக்கு அந்த அந்த ஃப்ளட் டைமில் எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த மனசுலலாம் வச்சுருந்தேன். நம்ம சென்னை 2016 அப்படின்ற மாதிரி 2015-16 நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். ஐ மீன் பெரிய இதெல்லாம் இல்லை, டிரெக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து நான் முன்னாடியே சொல்லுவேன். இந்த டான் படம் வரும்போதும் எனக்கு வந்து அந்த டான் படம் பார்த்து வெளியே வரும்போது எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே வந்து படப்படப்படன்னு அடிச்சுது. ஏன்னா இதே படம் தான், இன்ஃபேக்ட் இது சேம் ஸ்டோரி தான் வந்து நான் நாளைய இயக்குனர் ஃபைனலுக்கு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். கிட்டத்தட்ட சேம். அதில் இன்ஃபேக்ட் நான் அந்த படம் முடிச்சுட்டு வந்து சொல்லவே செஞ்சுருப்பேன். அதில் அப்பா இறந்தாரு, எனக்கு அப்பா இறக்கல அப்படின்னு. அது ஏன் நான் அப்படி நினச்சேனே தெரியல. டவுன் த லைன் நடக்கக்கூடாது நடந்தது. பட் அகெயின் இது ஏன் நான் வந்து இது என்னோட கதை, நான் எழுதின கதை, அவங்க திருடிட்டாங்க இப்படிலாம் இல்லைங்க. இதெல்லாம் அப்படி சொல்ல வரல. பொதுவாக நீங்கள் படம் எடுக்கிறீங்க அப்படின்னாலே எல்லாருக்கும் மைண்டில் டப்புன்னு வர ஒரு படம் தான் இதெல்லாம். இது எல்லாமே நீங்கள் இன்னும் 2-3 ஃப்ளட் ஃபிலிம் எடுத்தாலும் இதே மாதிரி தான் எடுக்க முடியும். அப்படியே தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் அப்படி சொல்ல வரல. பட் அகெயின் ஒரு சூப்பர் மூவி, நல்ல கனெக்ட் த டாட்ஸ்ன்ற மாதிரி சூப்பர்பான படம். நெய்மார் இன்னதர் குட் மூவி. ஒரு அந்த நாய்ங்களை வச்சு தான் படம். இந்த 2 பசங்கங்க உண்மையிலே ஃப்யூச்சர் ஆஃப் மலையாள சினிமா அப்படின்னு சொல்லணும். எனக்கு மேத்யூ தாமஸும் அந்த பையன், இன்னொரு பையன் பேர் தெரியல, நஸ்லன் கே கஃபூர் அப்படின்னு நினைக்கிறேன். வேற அந்த பையனை பார்த்தாலே சிரிப்பு வருதுங்க எனக்கு, ஏனே தெரியல. அந்த பையன் படம் வந்த எல்லா படத்துலையும் அவனை பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்கான்டாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த படம் பாருங்கள், சூப்பராக இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு அடுத்த படம் அகெயின் நெதர் டாக் மூவி, வாலாட்டி. இதுவுமே வந்து ஒரு ஒரு பசங்கள்லாம் உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது குட்டி பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். பெரிய பசங்களும் பார்க்கலாங்க, நமக்கும் பார்க்கலாம். நமக்கு இந்த மாதிரி லைட் ஹார்ட்டட் மூவிஸ்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம மனசை ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்கும், கொஞ்சம் அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி படத்தை. 1001 நுணகள், இந்த படமும் வந்து ஒரு சாதாரணமான ஒரு படம் தான். சாதாரணமான ஒரு கான்வர்சேஷன், ஒரு 1 hour 2 hours நடக்கிற ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள. ஆனால் என்னமோ அந்த படத்தில் ஒரு சில டைலாக்ஸாக இருக்கட்டும், எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் சொல்கிற டைலாகு, அந்த ஹீரோவோட கேரக்டராக இருக்கட்டும், என்னமோ ஒரு விஷயம் வந்து அந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு 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 சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. இந்த படம் பார்த்து முடிச்சு அதுதான் கரெக்டான வேர்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி வா சூப்பர்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. இந்த படம் தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததில்ல. அதாவது நான் வந்து ரிவ்யூ போடணும், இந்த படம் பற்றி போடணும், இதை பற்றி போடணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த படம் தான் ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு நினச்சிட்டேன். சோமன் டே கிருதாவு அப்படின்ட்டு. இந்த படம் கண்டிப்பாக போய் பாருங்கள். இது ஏன் வந்து எனக்கு இந்த அளவுக்கு இந்த படத்து மேலே ஈர்ப்பு அப்படின்னா, அதில் வர அந்த சோமன் அப்படின்ற கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து அப்படியே நான் என்னால் பார்க்க முடியுது அந்த இடத்துல. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பேன் நான். நிறைய சீன், அதாவது எனக்கும் அந்த ஒய்ஃபுக்கும் அதில் ஐ மீன் அந்த சோமனுக்கும் ஒய்ஃபுக்கும் நடக்கிற விஷயங்கள் அது சொன்னால் தான் புரியும். நான் கண்டிப்பாக இதை பற்றி தனியாக ஒரு ரிவ்யூ போடுறேன். அந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. நீங்கள் படம் பாருங்கள், உங்களுக்கு யாருக்காவது அந்த படம் கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆகிடுச்சு இந்த படம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்ன வந்து இன்ஃபேக்ட் ரூல்ஸ் ராமானுஜம் அப்படின்னு எங்கள் அண்ணன் அப்போல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எட் அனதர் மூவி ஆஃப் பேசில் ஜோசப், ஃபேலிமி. இது படம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, ஹோம் அப்படின்ற ஒரு படம் இதுக்கு முன்னாடி வந்தது. அது கொஞ்சம் ஒரு 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 சுப்பீரியராக இருக்கிற ஒரு ஃபேமிலியோட கதை, ஓகேங்களா? வீட்டில் நடக்கிற கதை ஹோம் அப்படின்றது. இன்னும் கொஞ்சம் கீழே வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ், ஒரு லோவர் மிடில் கிளாஸ் வீட்டில் எப்படி நடக்கும், ஒரு வீடு எப்படி இருக்கும், அது அப்படி உண்டான ஒரு கதை தான் அது ஃபேலிமி. ஆனால் அவங்களுக்கு உண்டான ட்ராவல் ஸ்டோரி மாதிரி வரும். இது எங்கடா எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்னு பார்த்தா ஒரு மாதிரி ட்ராவல் மாதிரி கொண்டு போய் வேறு மாதிரி எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் நல்ல டீசெண்டான ஒரு ஃபீல் குட் மூவி. பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கும்போது நல்ல ஒரு மூவி. சேஷம் மைக்கேல் ஃபாத்திமா, இந்த படம் நான் மெயினாக இங்கே எழுதியிருக்குது. ஏன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மாஸா, அதாவது அப்படியே புல்லடிக்கிற மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இந்த படத்தில் கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் அப்படின்றனாலே எனக்கு மெயினாக தெரில, எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல். எனிவேஸ் இதுதான் வந்து நான் பார்த்த சூப்பர்பான 20 படம். ஐ மீன் எனக்கு பிடிச்ச 20 படங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய படம் பார்க்க முடியல, நிறைய படம் நான் எம்சின்னு எழுதி வச்சுருக்கேன், மஸ்ஸி. பட் ஆனால்
இங்கே வரலை. ஹோப்ஃபுல்லி வெயிட்டிங் டு see those மூவிஸ். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜா ஹிந்தி படம். ஜவான்ற பாருங்க, ஹிந்தி படம். ஹிந்தியில் வந்து ஒரு சில நல்ல படங்கள்லாம் நான் பார்த்தேங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு இதனால தான் வந்து எனக்கு ரொம்ப இன்னும் கோவம் வந்தது தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஹிந்தி படத்துலையும் வந்து ஹையர் க்ரோசஸ் மூவிஸ் பண்ணுறாங்க. அதாவது 1000 கோடி 600 கோடி 800 கோடி ஃப்ளாப் எடுத்தாலுமே 500 கோடிக்கு மேலே தான் வருது. ஆனால் அவங்களுமே கண்டென்ட் ஓரியன்டான சூப்பர்பான மூவிஸ், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து அங்கே இருக்கிற ஒரு 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 சூப்பர்பான திங் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஹிந்தியில் டாப் க்ரோயிங்லாம் நான் பேசிட்டேன். அந்த டாப் க்ரோயிங்கில் 10 படத்தில் 5 படம் நான் பார்த்துட்டேன். இன்னும் அனிமல் இதெல்லாம் இங்கே வரலை. ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்ப்பேன். ஆதி புருஷ் நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஃப்ளாப்பஸ்ட் மூவி. அதுவே வந்து கிட்டத்தட்ட 450லேருந்து 350 கோடி வரைக்கும் வாங்கியிருக்கு. வேற என்ன சொல்லணும். ஆனால் ஒரு படம், கண்டிப்பாக ஒரு படமாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓ மை காட் 2. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா தி என்டையர் இயரில் எனக்கு தி பெஸ்ட் மூவி ஓஎம்ஜி 2 தான். நிறைய விஷயங்கள்ல அது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு தோணுச்சு. நிறைய விஷயம் பேசணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் பேசியிருப்பாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அதை தாண்டி 12th ஃபெயிலை பற்றி நிறைய பேசுகிறாங்க. எனக்கு இன்னும் வரலை. இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் கண்டிப்பாக இன்றைக்கி இல்லை நாளைக்கே பார்ப்பேன். அதை பற்றி தனியாக வந்து ரிவ்யூ போடுறேன். மற்றபடி சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே அப்படின்ற ஒரு படமும் வந்து பார்த்துருப்பேன். அது வந்து நிறையவே இங்கே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்களுக்கெல்லாம் நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது படம் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். காதல் அப்படின்ற ஒரு படம். இது க்யூட்டாக இருக்குங்க. கொஞ்சம் போய் பாருங்களேன். அந்த கீதா போகத்துக்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க இந்த இதில் தங்கலில். அந்த பொண்ணோட படம் ஒரு 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 பலாப்பழத்தை காணோம் அப்படின்ற தேடி போகிற ஒரு படம். சூப்பராக இருக்கும். ஃப்ரைடே நைட் பிளான். இது ஒரு வந்து இது படத்தை தாண்டி எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இர்ஃபான் கானோட பையன் நெக்ஸ்ட் பிக் திங்காக எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் வருவான் அப்படின்னு தோணுது. டெஃபினட்டாக தி ரெயில்வே மேன் அப்படி நீங்கள் அந்த படத்தை பார்க்கலன்னா தயவு செஞ்சு அது வெப் சீரிஸ், அதை போய் பாருங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு நினச்சி உண்மையிலேயே கொஞ்சம் கொலை நடுங்கி போன ஒரு படமாக இருந்தது எனக்கு அது. சுகி ஜானே ஜானுமே ஒரு நல்ல ஒரு கிரிப்பிங்கான ஒரு விஷயம் படமாக இருந்தது. சுகி ஒரு டீசெண்டான ஒரு அட்டெம்ப்ட். மிஷன் ராணிகஞ்ச் எட் அனதர் மூவி. இதுதான் நடக்கும்னு தெரியும். இதுதான் இருக்க போகுது, இவன் போக போகிறான் வரப்போகிறான் அப்படின்னு தெரியும். ஆனாலுமே அந்த கடைசி கிளைமேக்ஸில் வந்து நமக்கே தெரியாமல், இல்லை எனக்கே தெரியாமல் நான் வந்து லிட்டரலாக அழுதுட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மனுஷன் படம் எடுத்தாலும் சூப்பராக எடுக்கிறாரு, நடித்தாலே சூப்பராக நடிக்கிறாருங்க. அக்ஷய்குமார் மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டெட்லாம் வந்து வேறு லெவல் ஸ்கிரிப்ட் சூஸிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய படங்கள்லாம் நிறைய பார்த்தேன். நான் முன்னாடி சொன்னேன் ஹாப்பி நியூ இயர் பார்த்தேன், ஜீரோ பார்த்தேன், டார்லிங்ஸ், தில்வாலே, துளசிதாஸ் ஜூனியர் அகெயின் ஸ்போர்ட்ஸ் மூவி அப்படின்றது ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணோம், வந்ததில் பார்த்துட்டேன். பக்லேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டியர் ஜிந்தகி, டாக்டர் ஜி, மிமி, குட் பை, XXL. இது 4மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. குட் பை பார்க்கலன்னா தயவு செஞ்சு பாருங்கள். அகெயின் நான் சொல்கிறேன், என்னோடய சுச்சுவேஷன் அந்த டைமில் எங்கள் அப்பா இறப்பு இதெல்லாம் வச்சு அந்த படத்தை நான் பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருந்தது அந்த படம். தென் அகெயின் சீரியஸ் மேன், இர்ஃபான் கானோட படம். எப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ வந்ததுன்னு நினைக்கிறேன். சூப்பர்பான மூவி. ஃபைனலாக சஞ்சு அப்படின்ற அந்த படத்தையும் பார்த்தேன். சஞ்சு பாயோட படம், சஞ்சய் தத்தோட படத்தையும் பார்த்தேன். மற்றபடி தெலுங்குல ஒரு தெரிஞ்சு 3 படம் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன். தெலுங்குல தான் நான் முன்னாடி சொன்ன அந்த உறவுகள் அப்படின்ற அந்த படம், பாலாகாம் அப்படின்ற தெலுங்கு படம். அது வந்து நான் தமிழில் தான் பார்த்தேன். அழுதுட்டேன் உண்மையிலே 2 நாள். தஸ்ரா, நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா போடுங்க. தஸ்ரா ஒரு ஓகேயான படம். ராவணாசுரா, விருபக்ஷா, ராமபானம், கஸ்டடி, ஸ்பை, ஹர் சாப்டர் 1, ப்ரோ, குஷி, மிஸ்டர் ஷெட்டி அண்ட் தென் டைகர் நாகேஸ்வர் ராவ். இதில் வந்து பாலகாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் டைகர் நாகேஸ்வர் ராவ் பற்றி சொல்லணுங்க. அது ஏன் அப்படின்னா அதுதான் அடுத்த ஃப்யூச்சர். அதாவது சினிமாவோட ஃப்யூச்சர் அப்படின்னு போனால் அந்த ஏஜிங் டெக்னாலஜியை வந்து கொண்டு வந்துடுவாங்க. இனிமேல் யாருமே வந்து படத்தில் வந்து வயசே ஆகாது அப்படின்னு தோணும். நீங்கள் வந்து பயங்கரமாக இளமையெல்லாம் காற்று சூழ்ச்சின்னு தேவையே இல்லை. இப்போ நீங்கள் அடுத்த எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் டெக்னாலஜியை வச்சு சின்ன வயசில் இருக்கிற ஒரு ஆளை எப்படி சின்ன வயசுக்கு எடுத்துகிட்டு வர முடியுமோ அது மாதிரி எடுத்துகிட்டு வருவோம்.
ரக நாகேஷோட எனக்கு அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவா இருந்த மாதிரி தோணுச்சு. மேக்கிங்குமே கொஞ்சம் சூப்பராக இருந்தது. கடைசியா வந்து நம்ம வந்து கனடா படத்துக்கு வருவோம். கனடால ரொம்ப பெரிய படம் நெறைய படம்லாம் பார்க்கல. ஒரு 3 படம் பார்த்துருக்கேன். அதுல ஒரு படம் கொஞ்சம் நல்லா இருந்தது. வாவ்! சூப்பர். மேபி சார்லி பார்த்ததுனால, அந்த ஆளோட படம் அப்டின்னும்போது, இன்னும் கொஞ்சம் அந்த மைண்ட்ல வந்து நமக்கு ஓகே அப்டின்ற மாரி தோணிச்சுன்னு நெனைக்கிறேன். சப்த சாகர் த சே எலோ அப்டின்ற அந்த படம். அ பார்ட் பார்ட்டா ரிலீஸ் பண்றாங்க. சைட் ஏ பார்த்துட்டேன். சைட் பி இன்னும் இங்க வரல. அது பார்த்தேன். டோபி பார்த்தேன். கப்ஸா பார்த்தேன். ஸோ இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் அதாவது அந்த சப்த சாகர் வந்து ஒரு ஒரு நல்ல சூப்பர்பான ஒரு மூவி. நம்ம நெறைய பார்த்த ஒரு ஒரு சப்ஜெக்ட்டா இருந்தாலும், அகெயின் நான் சொன்ன அந்த ஹீரோ, ஹீரோயினோட ஃபேஸ் நமக்கு வந்து ஓகே. இது இது நம்ம எங்கேயோ இங்க பக்கத்துல பார்க்குறவங்க. நமக்கு வந்து ரொம்ப ரிலேட்டடான ஒரு விஷயமா தோணிச்சு எனக்கு. இதுதான் வந்து நான் பார்த்த படங்கள்ல எனக்கு பிடித்தமான படத்த பத்தி நான் சொன்னேன். 3 எபிசோடு முடிக்கிறோம் இங்க. உங்களுக்கு நீங்க எந்த படம் பார்த்தேன்? நான் ஏதாவது படம் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா போடுங்க. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு நான் பைத்தியம் மாரி படம் பார்த்துருக்கேன் பாருங்க. 365 நாள்ல 375 படத்துக்கு மேல பார்த்துருக்கேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு பைத்தியம் எனக்கு. இத தாண்டி நான் சொன்னேன் ஒரு 2 படத்த பத்தி பேசுறேன் அப்படின்ட்டு. தமிழ்ல அ இங்கிலீஷ்ல வந்து ஒரு படம். அது படம் பேரு மறந்துட்டேன். கான் லாஸ்ட்டா? டாக் கான்னு நெனைக்கிறேன். ஆமா. டாக் கான்னு நெனைக்கிறேன். அந்த படம் விஜயும், அந்த மேத்யூஸா, அந்த லியோல நடிச்ச அந்த அப்பா பையன், அப்படியே வந்து இந்த படத்த பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு என்னமோ தெரியல. இந்த படம் நான் பார்க்க எனக்கு விஜயாவும், மேத்யூஸுமா தான் கண்ல ஜார்ஜா அவர் பேரு. தாமஸா? அவன் தான் எனக்கு கண்ல தெரிஞ்சாங்களே. அது ஏன்னே தெரியல. அந்த மாரி ஒரு படம் விஜய் பண்ணாருன்னா, சூப்பர்வா இருக்கும். அதுல வந்து அந்த ஜெனரேஷன் கேப் பேரண்ட்ஸுக்கும், அந்த பசங்களுக்கும் உண்டான ஒரு விஷயம், சின்ன விஷயம், சூப்பர்பான ஒரு புரிதல் ஒண்ணு இருக்கு. சூப்பரா இருக்கும்னு தோணுது. எனக்கு அந்த மாரி படம் விஜய் பண்ணாருன்னா. அதுக்கப்புறம் இன்னொரு படம், அந்த படமும் பேர நான் மறந்துட்டேன். அ சுனாமிய பத்தி ஒரு படம். அ தாய்லாந்துல அந்த 2026ல நடந்த சுனாமில ஒரு 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 ஃபேமிலி வந்து ட்ரிப்புக்கு வந்திருப்பாங்க தாய்லாந்துக்கு. அங்கருந்து அந்த சுனாமி அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி ரிட்டர்ன் வந்து திரும்ப வராங்க அப்படின்னு. எனக்கு அந்த படமும் ஏன்னே தெரியல. அந்த படம் நான் பார்க்கும்போதும் நயன்தாரா தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அந்த ஹீரோயின் வந்து நயன்தாரா தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அப்புறம் அந்த பையன் திரும்ப அகைன் அந்த ஜார்ஜ் அந்த தாமஸா, ஜார்ஜா அவன் பேர் என்னன்னு தெரியல. அந்த பையன் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சான். ஏன்னே தெரியல. அந்த படம் பார்க்கும்போது அ த்ரூ அவுட்டா அந்த படத்துல அந்த 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 லேடி கேரக்டர் ரொம்ப வெயிட்டா இருக்கும். அந்த பையன் கேரக்டர் ரொம்ப வெயிட்டா இருக்கும். ஸோ இந்த படம் டிராவலிங்கே வந்து என் கண்ணுக்கு அவங்க 2 பேர் தான் தெரியிறாங்க. நான் என்னால அங்க போய் ரிலேட் பண்ண முடியலனாலும், எனக்கு அவங்க தான் தெரியிறாங்க. ஒரு சூப்பர்பான மூவி. அந்த படம் பாருங்க. ரீமேக் பண்ணா சூப்பரா இருக்கும். இவங்க 2 பேர வச்சு. அ எனிவேஸ் சைனிங் ஆஃப். உங்களுக்கு நான் சொன்ன படத்துல எந்த படம் பிடிச்சிருக்கு? எந்த படம் பிடிக்கலடா? இதெல்லாம் ஒரு படமாடா? அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போட்டு, இல்ல இந்த படம் பார்த்து பாருங்களேன். வேற எந்த லாங்குவேஜானா இருக்கட்டும். சப்டைட்டில் இருந்தா சூப்பர். தமிழ்ல இருந்தா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பர். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் வந்து இல்லன்னா சப்டைட்டில வச்சு எப்படியாவது படத்த ஓட்டிடு. ஆ கமெண்ட்ஸ்ல போடுங்க. சேர்ந்து படம் பார்க்கலாம். என்ஜாய் பண்ணுங்க. 2024ல இன்னும் சூப்பரான படம் வரட்டும். நல்லாருக்கும். எல்லாரும் நல்லாருப்போம். பபாய்.